கபிலன், அம்மா எப்ப வந்தாங்க? நான் உங்களுக்கு மருந்து பூசி விடணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறப்பவே உங்க அம்மா மனசுக்குள்ள அபாய ஒளி ஒளிச்சிருக்கோம். அதான் நேரா கிளம்பி வந்துட்டாங்க. போச்சு, அவங்க பார்த்துட்டு போனதே சரியில்லை. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். புனிதா, புனிதா. அத்த, உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கே அத்த. என்னாச்சு அத்த? என் பொண்ணுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு மாப்பிள்ள. அத்த, அது நல்ல விஷயம் தானே அத்த. இத நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். நீங்க புனிதாவை கவனிச்சுக்கிற மாதிரி கபிலனும் நல்லா கவனிச்சுக்கிறாரு, அவ்வளவுதானே. அப்படிலாம் சொல்லாத வல்லவா. என்ன மாதிரி யாருமே புனிதாவை கவனிச்சுக்க முடியாது. அம்மா, அம்மா எப்ப வந்தீங்கம்மா? அது உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அதான் கபிலன் மருந்து தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாரு. பார்த்தேன். மா, என்னம்மா நீங்க இவ்ளோ தூரம் வரேன்னு சொல்லவே இல்லையே? ஏன் உன்னை பார்க்க வரது கூட நான் கேட்டுட்டு தான் வரணுமா? யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? மாப்பிள்ளை கிட்டயா? மா, நான் அப்படி சொல்லலம்மா. எதுக்காக உங்களுக்கு வீண் அலைச்சல்னு சொன்னேன். ஏம்மா, காலையில இருந்து நீ ரொம்ப தும்மல் போட்டுக்கிட்டே இருந்த. நல்ல ஜலதோஷம் வேற. அதான் நல்ல நல்லி எலும்புல சூப் பண்ணி சிக்கன் வறுவல் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வந்து என் கையால பரிமாறலான்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா நீ. மா, எதுக்குமா இவ்ளோ சிரமப்படுறீங்க? இப்ப எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். என்ன பரவாயில்ல? முகமே சரியில்லை, சோர்ந்து போயிருக்கு. மூக்க பாரு எப்படி செவந்திருக்குன்னு. இந்த மாதிரி நேரத்துல மருந்து யாராவது தடவுவாங்களா? அதெல்லாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தடவி விடணும். இப்போ நீ நல்லா சாப்பிடணும். இது கூட அந்த கபிலன் தம்பிக்கு தெரியவே இல்லை. என்ன? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். நான் போறேன். என் பொண்டாட்டி எனக்காக ஏதோ சாப்பிட கொடுத்து விட்டுருக்கா, நான் போய் சாப்பிடுறேன். சரவணா, கபிலன் கிட்ட நான் பேசணும், வர சொல்லு. என்னம்மா? மா, எதுக்குமா? அவர்கிட்ட என்ன பேச போறீங்க? சரவணா, வர சொல்லு. சரி. அத்த, எதுக்கு கபிலனை வர சொன்னீங்க? ஓ, தெரியாம நீங்களும் புனிதாவும் இருந்த இடத்துக்கு அனுமதி இல்லாம வந்துட்டேன்னு சாரி கேட்க போறீங்களா? வல்லவா, பேசாம இரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கபிலன் கிட்ட பேசணும். மா, விடுங்கம்மா. இதெல்லாம் ஒண்ணு பெருசுப்படுத்த வேணாமா? புனிதா, அம்மா எது செஞ்சாலும் சரியாதான் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. மா ப்ளீஸ் போங்க. அத்த, நானுமா? மேடம், ஓ சாரி அத்தை, கூப்பிட்டீங்கன்னு சரவணன் சொன்னாரு. தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆபீஸ். புனிதா வேணா உங்க மனைவியா இருக்கலாம், அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் பொண்ணோட மரியாதை என்னங்க ஆகுறது? உங்க பொண்ணு மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு எனக்கும் இருக்கு அத்தை. நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால யாருமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. எங்களை கணவன் மனைவியா ஏத்துக்காதவங்களுக்கு தான் நாங்க எது பண்ணாலும் தப்பாவே தெரியும். ஓ, இப்ப என்ன குத்தி காமிக்கிறீங்க? யாரு கண்ணுக்கு தப்பா தெரியுதோ நான் அவங்கள தான் சொன்னேன். என்ன விட உங்களால புனிதாவை கவனிச்சுக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது போட்டியாத்த. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் அதை சரி பண்ணணும்னு நினைச்சேன். இதெல்லாம் தப்பா பார்க்க உங்களால மட்டும்தான் முடியும். இங்க பாருங்க தம்பி, இந்த விஷயத்தையே நீங்க வீட்டுல பண்ணிருந்தா யாரும் கேட்க போறதில்ல. இது ஆபீஸ். அதான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அதான் சொன்னேன். வீட்டுல கூட நான் இப்படிதான் புனிதாவை பார்த்துப்பேன். ஆனா அதுக்கு நீங்க ஒரே வீட்டுல எங்களை வாழ வைக்கணுமே, அது உங்களால முடியல. அப்போ ஆபீஸ்ல வச்சுதானே நான் என் மனைவியை கவனிச்சுக்க முடியும். நான் என்ன பேசினாலும் எதிர்த்து ஏதாவது பேசி ஆகணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் என்ன பண்ணாலும் தப்பா தான் எடுத்துப்பேன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். நான் எதுவும் தப்பா பேசல. இனிமே ஆபீஸ்ல வச்சு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க.
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்களும் அனுமதி இல்லாம கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. நானும் அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேங்க அத்தை மேடம்.